அன்பான சகோதரர்களே, நீங்கள் மனம் சோர்ந்து விட்டீர்களா? சோர்ந்து விடாதீர்கள். இதோ தேவன் ஆண்களை மனந்தளராமல் வைத்திருக்க 5 வழிகளை நமக்கு கூறுகிறார். இன்றைய காலத்தில் ஆண்கள் குடும்பத்தின் பொறுப்புகள், வேலை அழுத்தங்கள், சவால்கள், பொருளாதார சவால்கள், சமூக எதிர்பார்ப்புகள், சொல்ல முடியாத உள்ளார்ந்த போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் ஆகியவற்றை சுமந்து மனதளவில் தளர்ந்து போகும் தருணங்கள் பல இருந்தாலும் இறைவசனம் ஆண்கள் மனமுடையாமல் நிலைத்திருக்க தெளிவானதாகவும் ஆழமானதாகவும் 5 வழிகளை நமக்கு கற்றுத்தருகிறது. முதலில் தேவனில் நம்பிக்கை வைத்து காத்திருத்தல். ஏனெனில் பதில்கள் தாமதமான போது தான் மனம் சோர்கிறது. ஆனால் சங்கீதம் நமக்கு எடுத்துரைக்கிறது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் என்னுள் சோர்கிறாய்? தேவனை நம்பு. சங்கீதம் 42 அதிகாரம் 11 தன்னைத்தானே ஊக்குவிப்பது போல தேவனில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் ஆண் சூழ்நிலைகளை அல்ல, தேவனுடைய இறை வார்த்தைகளை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறை வசனத்தில் தினமும் பலம் பெறுதல். ஏனெனில் மனித வார்த்தைகள் சில நேரம் மட்டுமே ஆறுதல் தரும். ஆனால் இறை வசனம் உள்ளத்துக்குள் நுழைந்து சோர்ந்த மனதிற்கு புதிய உயிரை ஊற்றுகிறது. அதனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல சிறகுகளை விரிப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள். ஏசாயா 40 அதிகாரம் 31 என்ற இறைவசனம் ஒரு ஆணின் உள்ளத்தில் நம்பிக்கையின் தீயை மட்டும் எரிய செய்கிறது. மூன்றாவது, எல்லா பாரங்களையும் இறைவனிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். ஏனெனில் பல ஆண்கள் நான் தான் தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாவற்றையும் தனியாக சுமந்து மனம் உடைகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மேல் போடுங்கள், அவர் உங்களை கவனிக்கிறார் என்று பேதுரு 5 அதிகாரம் 7 சொல்கிறது. ஒப்படைக்கப்படாத பாரம்தான் மனதை நொறுக்குகிறது. ஒப்படைக்கப்பட்ட பாரம் உள்ளத்தில் அமைதியை தருகிறது. நான்காவதாக, ஜெபத்தில் மனதை முழுவதுமாக இறைவனிடம் ஒப்படைத்து பேசுதல். ஏனெனில் ஜெபம் அழகான வார்த்தைகள் மட்டுமல்ல, அது உள்ளத்தின் கண்ணீரும் பயமும் குழப்பமும் சோர்வும் தேவனிடம் கொட்டப்படுவது. அதனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் உங்கள் வேண்டுதல்களை தேவனுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது எல்லா இறை புத்தியையும் அறிவையும் மீறிய தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 என்ற வாக்கு தத்தம் நிச்ச அனுபவமாகிறது. ஐந்தாவது, ஊக்கமளிக்கும் ஆவிக்குரிய கூட்டத்தில் நிலைத்திருத்தல். ஏனெனில் மனம் தளர்ந்த ஆண் தனிமையை விரும்பினாலும் தேவன் ஒருவரையொருவர் ஊக்குவிப்போம், கூடி வருவதை விட்டு விடாதிருப்போம். எபிரேயர் 10 அதிகாரம் 24 கூறுகிறது. சரியான நட்பும் விசுவாசமும் சோர்ந்த மனதிற்கு புதிய தைரியத்தையும் தாங்குதலையும் அளிக்கிறது. ஆகவே அன்பான சகோதரனே, நீ இன்று எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் நினைவில் கொள், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் தேவன். எசாயா 41 அதிகாரம் 10 கூறுகிறது. கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் சோர்ந்த மனத்தாருக்கு அருகில் இருக்கிறார், நொறுங்கிய இருதயத்தாரை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 18 என்ற சத்தியம் இன்றும் உன் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறது. இந்த 5 வேத வழிகள் நீ தினமும் நடக்க ஆரம்பித்தால் சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் உன் மனம் வலிமை பெறும், உன் உள்ளம் தேவனில் நிலைத்து நிற்கும். நமது குடும்பத்திலுள்ள நாடுகளிலுள்ள ஆண்களுக்காக ஜெபிப்போமா? இன்று நமது சந்நிதியில் நிற்கும் ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். குடும்பத்தின் பொறுப்புகள், வேலை சுமைகள், எதிர்பார்ப்புகளின் அழுத்தங்கள், சொல்ல முடியாத உள்ளார்ந்த போராட்டங்கள் ஆகியவற்றால் மனம் தளர்ந்து போகும் தருணங்களில் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று
நீர் கூறும் உமது சத்தம் அவர்கள் உள்ளத்தில் தெளிவாக ஒலிக்க செய்யுங்கள். பதில் தாமதமான நேரங்களில் உம்மேல் நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் கிருபையை தாரும். தினமும் உமது வார்த்தையில் பலம் பெறும் ஆசையை ஏற்படுத்தும். சுமக்க முடியாத பாரங்களை உமது பாதங்களில் ஒப்படைக்கும் தாழ்வையான இருதயத்தை அளித்தருளும். ஜெபத்தில் மனதை முழுவதுமாக ஊற்றி பேசும் துணிச்சலை தாரும். சரியான ஊக்கமளிக்கும் நட்பிலும் நிலைத்திருக்க வழிநடத்தும். சோர்ந்த மனங்களை நீர் புதுப்பித்து நிரப்பி உடைந்த இதயங்களை சுகப்படுத்தி தளர்ந்த கைகளை வலிமைப்படுத்தி தடுமாறும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். ஏசப்பா, சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் ஆண்களாக எங்கள் ஆண்களை மாற்றி எங்கள் உள்ளங்களில் உமது சமாதானத்தை நிரந்தரமாக நிலைநிறுத்துங்கள். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.